கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்தின் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளினுடைய தியானத்திற்காக எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்த 3 வாரங்களாக இந்த வசனத்தின் அடிப்படையில நான் உங்களோடு கூட பேசி வருகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை நம்மோடு கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற தலைப்புல நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். யார் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள்? நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். இந்த தலைப்புல தான் நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். கடந்த 3 வாரங்களாக அதனுடைய காரியங்களை சொல்லி வந்தேன். யார் நீதிமான் என்று நான் முதலாவது உங்களோடு பேசினேன். அதற்கு பிறகு ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமான்களாக இருக்கிறவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஆமீன், எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை குறித்தும் அவனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு விட பேசினேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில அதை தொடர்ந்து 1-2 காரியங்களை கூட தியானித்து நான் செபிக்க கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏனோக்கு என்று சொல்லுகிற பக்தன் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்தான் என்று போன வாரத்துல நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கு இடத்துல போய் கேட்கிற போது, ஐயா ஏனோக்கு அவர்களே, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டால், ஏனோக்கு சொல்லுகிற முதலாவது வார்த்தை, நான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு 1000 உறவுகள் உண்டு, உலகத்தில் நிறைய சொந்த பந்தங்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, நட்புகள் உண்டு. ஆனால் எல்லாம் இருந்தாலும் எல்லாரும் இருந்தாலும் நான் யாரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தேன்? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுவார். நான் போன வாரத்தில் உங்களோடு சொன்னேன், ஏனோக்கு வாழ்க்கையில தலைவேதனை வரலையா, பலவீனம் வரலையா, அவருக்கு சோர்வுகள் வரலையா, பிரச்சனை வரலையா, அவருடைய குடும்பத்துல போராட்டங்கள் வரலையான்னு கேட்டா எல்லாம் வந்தது. பலவீனம் வந்தது, போராட்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, அவருக்கும் தேவைகள் இருந்தது. எலியாவை குறித்து சொல்லுகிற போது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்போ எவ்வளவு பெரிய பக்திமானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையிலையும் பாடுகளும், அவனுடைய வாழ்க்கையில தேவைகளும், அவனுடைய வாழ்க்கையில போராட்டங்களும் உண்டு. அல்ல இல்லையா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா, ஒரு பாடு வந்துட்டா, ஒரு கஷ்டம் வந்துட்டா, ஐயோ கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு. அப்ப கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பாடுகள் வராதா? கிறிஸ்துவ வாழ்க்கையில வேதனைகள் வராதா? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தேவைகள் வராதா? நிச்சயம் வரும். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பாடுகள் உண்டு. கிறிஸ்தவம் என்பதே ஒரு முள்படுக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம நினைக்கிறது போல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மலர் பாதை அல்ல, அது ஒரு முள்கள் நிறைந்த ஒரு பாதை. அவைகளில் தேவபலத்தோடு கூட கடந்து நாம் வெற்றியை அடைவது அல்லது நம்முடைய லட்சியத்தை அடைவதுதான் கிறிஸ்தவத்தினுடைய சரியான ஒரு நிலை. ஆகையினால கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டம் இல்லை என்று சொல்லி போதிப்பார்கள், ஆனால் அது ஒரு துருபதேசம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் உள்ள வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நமக்கு அதை சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு உலகத்துல போராட்டம் உண்டு, உங்களுக்கு உலகத்துல போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு, ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்க. ஏன்? நான் அதை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகம் நமக்கு ஒரு நாளும் சாதகமா இராது. இந்த உலகம் ஒரு நாள் நமக்கு அது அனுகூலமா இராது, அது பாதகமா தான் இருக்கும். இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் என்ன செஞ்சிருக்கேன்? உலகத்தை ஜெயிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே திடன் கொள்ளுங்கள்ங்கிற தலைப்புல நான் பேசியிருக்கேன், நிறைய இடங்கள்ல பேசியிருக்கேன், யூடியூப்லயும் இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து ஜெயித்தவராக நம்மோடு இருக்கிறபடினால்
ஜெயித்த ஒருவர் நம்ம கூட இருந்தா நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஜெயம் எடுத்தல் என்பது என்ன என்பது அவருக்கு தெரியும். அவர் ஜெயித்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன உண்டு? உபத்திரவம், போராட்டம், கண்ணீர், துக்கம் எல்லாம் உண்டு. ஆனால் ஸ்தோத்திரம், அவைகளுக்கு மத்தியில தேவ பலத்தோடு ஆவியினாலே அவைகளெல்லாம் ஜெயித்து மேல வருகிறவன் தான் ஒரு நல்ல கிறிஸ்தவன். அப்ப ரோமருக்கு எழுதுகிற புஸ்தகத்துல நாம் படிக்கிற போது அங்கே பவுல் எழுதுகிறா, ஆமீன், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப மாம்சத்துல நம்ம வாழ்கிறபடியினால் நமக்கு என்ன உண்டு? மாம்சத்தின் கிரியை வேலை செய்யும். அதனால நமக்கு பல உபத்திரவங்கள் உண்டு. அப்ப இதை ஜெயிக்க என்ன செய்யணுமா? ஆவியினாலே நாம் மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பரிசுத்தாவியின் அபிஷேகம் நமக்கு எப்பவும் நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது. ஆவியானவர் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆவியானவரோடு கூட இசைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஏனோக்க பார்த்து கேட்டா, உங்களுக்கு உபத்திரம் இல்லையா? இருந்தது. உங்களுக்கு போராட்டம் இல்லையா? இருந்தது. உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? இருந்துச்சு. ஆனாலும் நான் தேவனோட என்ன செய்தேன்? செஞ்சிருத்துக் கொண்டிருந்தேன். எனக்கும் ஒர்க் பிரஷர் இருந்துச்சுப்பா. ஏனோக்கிட்ட கேளுங்க, அவருக்கு ஒர்க் பிரஷர் இல்லையா? இருந்துச்சு. குடும்பத்துல பிரஷர் இல்லையா? இருந்துச்சு. ஆனாலும் அவர் தேவனோட சஞ்சரித்தார். ஆக ஒரு தேவ பிள்ளை தேவனோடு சஞ்சரிக்கும் போது அவனை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். இரண்டாவது நாம் பார்த்தோம், நேற்று போன வாரத்துல நம்மளோடு கூட பேசின போது, அவன் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தா, அவன் தன் குடும்பத்தோடு நல்ல உறவிலே இருந்தான், மனைவி பிள்ளைகளோட நல்ல ஐக்கியத்துல இருந்தான் என்று நம்ம பார்த்தோம். மலையிலே சொல்லுங்க. அப்போ தேவன் ஒருவனை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் அவன் தன்னுடைய உறவுகளோடு, தன் சகோதரர்களோடு நல்ல ஐக்கியத்துல இணக்கமாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, காண்கிற சகோதரனை நேசியாமல் காணாத தேவனை பார்த்து நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவன் யாராக இருப்பானாம்? பொய்யனாக இருப்பானாம். பொய்யர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே போய் பங்கடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் கிறிஸ்தவன் என்று வெளி வேஷம் தரித்துக் கொண்டதினாலே நாம் பரலோகத்துக்குள்ள பிரவேசித்து விட முடியாது. அல்லேலூயா. இன்றைய பெந்தேகோஸ்தே உலகம் எப்படி மாறிவிட்டது என்றால், அது ஒரு வெளி வேஷத்தை அல்லது ஒரு பாரம்பரிய உலகத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகிற ஒரு சமூகம் ஒரு நல்ல ஆவிக்குரிய கூட்டங்களாக இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய கூட்டங்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு பாரம்பரியத்துக்குள்ள கடந்து போகிறதை காண முடியும். நிதானிச்சு பாருங்க. ஒரு காலத்துல கத்தோலிக்கர்களும் சிஎஸ்ஐ மற்றும் உள்ள பாரம்பரிய சபைகள், மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய சபைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அவர்கள் எல்லாம் பாரம்பரியவாதிகளாக மாறி போனார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள் ஆவிக்குரியவர்கள். அப்படி குற்றம் சாட்டி விட்டு அங்கிருந்து வெளியில வந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த பெந்தேகோஸ்தே சமூகம் அல்லது ஆவிக்குரிய கூட்டம். ஆனால் இன்னைக்கு இவர்கள் எப்படி மாறி போனார்கள் என்றால், அவர்களை விட மோசமான பாரம்பரியவாதிகளாய் மாறி போனார்கள். அவர்களை விட மோசமான ஒரு பார்வையாளர்களாக மாறி போனார்கள். அவர்கள் யாரிடத்திலும் இல்லாத சில பார்வை இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சமூகத்தில் வந்து விட்டது. ஒரு சொந்த சகோதரனும் சகோதரியும், கூட பிறந்த அண்ணனும் தங்கச்சியும் பைக்ல போனா கூட தப்பாய் பார்க்கிற ஒரு பார்வை இன்னைக்கு பெந்தேகோஸ்தேக்காரருடைய கண்களுக்கு வந்து விட்டது. காரணம் கேட்டால், இவர்கள் கண்கள் எல்லாம் பரிசுத்தம் அடைந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தமாய் பார்க்கிறதாக நினைத்து பரிசுத்தமாய் பார்க்க வேண்டியது கூட பாவமாய் பார்க்கிற பார்வை எங்க வந்து போச்சு? இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சமூகத்துல வந்து போச்சு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பெந்தேகோஸ்தேக்காரர்களாக இராமல் ஆவிக்குரியவர்களாய் மாறுங்கள். ஆவிக்குரியவர்களாக மாறுங்கள். எந்த ஆவி? பரிசுத்த ஆவிக்குரியவர்களாக மாறுங்கள். அப்பொழுது உங்களுடைய பார்வை மாறிவிடும். உங்க பார்வை மாறிவிட்டால் உங்க சிந்தை மாறிவிடும். உங்க சிந்தை மாறிவிட்டால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிவிடும். எண்ணங்கள் மாறிவிட்டால் வாழ்க்கை மாறிவிடும். என்றால் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். நம்முடைய எண்ணம் மாறிவிட்டால் வாழ்க்கை மாறி. அதனால தான் யோவான் சொல்லுகிறார், பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன், வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப நம்ம ஆத்துமா நல்ல எண்ணங்களோட
நல்ல நினைவுகளோட நல்ல சிந்தைகளோட வாழ வேண்டும். அதற்கு நாம் நல்ல ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும். பாரம்பரியவாதிகளாக வாழ்ந்தால் நாம் அப்படிப்பட்டவைகளை இழந்து விடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவர் தன் குடும்பத்தோடு நல்ல உறவில, தன் மனைவி பிள்ளைகளோடு நல்ல ஐக்கியத்துல இருந்தார். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், சக விசுவாசிகளோடு, சக சகோதரர்களோடு, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல, நீங்க குடும்பம் குடியிருக்கிற இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, மற்றவர்களோட நல்ல இணக்கத்துல இருங்க, ஐக்கியமாயிருங்க, சமாதானத்தை கடைபிடிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பவும் சொல்லுவேன், இங்கேயும் சொல்லுகிறேன், யாரையும் வெறுக்காதீங்க. ஒரு இந்து மனுஷன் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறார், வெறுக்காதீங்க. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு நாத்திகனாக இருக்கலாம், வெறுக்காதீங்க. அவர்களை நேசிங்க. கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. நீங்க கிறிஸ்துவர்கள் என்பதை காட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து மன்னித்தார். எந்த இடத்துல மன்னித்தார் தெரியுமா? சிலுவையில் நின்று கொண்டு மன்னித்தார். யோசித்து பாருங்க, இப்படி சிந்தித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிற்கிறார். அது நிற்கிற போது அங்க இருந்து கொண்டு சொல்லுகிறார், பிதாவை இவர்களை மன்னியும்னு சொல்லுகிறார். ஒருவேளை இவர்களை மன்னியும்னு சொன்னதுனால அவரை சிலுவையில இருந்து இறக்கி உயிரோட காப்பாத்திட்டாங்களா? இல்ல, அவருடைய உயிரை காப்பாற்றி விடுவார்கள் என்கிற நிலை வந்ததுனால, சரி எப்படி என்னை காப்பாத்திடுவாங்க, அதனால நான் என்ன செஞ்சேன், இவர்களை மன்னிச்சு விட்டு விடுகிறேன் அப்படின்னு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி காப்பாத்தின்றதுனால மன்னிச்சு விட்டுட்டாரா? இயேசு கிறிஸ்து மன்னித்தார் இல்லையா? அவருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பிரிய போகிறது, நான் மரிக்க போகிறேன், தெரியுமா இல்லையா? ஏன் மரணம் அடைய போகிறேன்? இவர்கள் அடித்து காயப்படுத்தி குற்றீராக்கி உடம்பெல்லாம் ரத்தம் ரத்தம் எல்லாம் போய்விட்டது. இனி உடம்புல ரத்தம் இல்லை. அடித்து காயப்படுத்தி முறிவுண்டாக்கி அவ்வளவு வேதனைப்படுத்தி மரணத்தின் தருவாயில நின்று கொண்டு சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னி. நாம எந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் நமக்கு ஒரு அறிவு இருக்கணும் இல்லையா? ஆமா, அதாவது இப்படி யோசித்து பாருங்க, அவர் உயிரோட மறுபடி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்ததுனால, சரி நம்ம தான் சிலுவையிலிருந்து இறங்கி வந்துட்டோமே, நம்ம தான் மறுபடியும் உயிரோட பொழைச்சிட்டோமே, அதனால என்ன செஞ்சிருவோம், மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சாரா? அப்படித்தான் மன்னிச்சாரா? மறித்து விடுவோம், இனி மரணம் தான் இனி மிச்சம் என்று தெரிந்த பிறகும் அவர் மன்னித்தார் என்றால், அந்த கிறிஸ்துவை உடைய நாம் நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய உறவுகளை நாம் எப்படி மன்னிக்க வேண்டும், எப்போது மன்னிக்க வேண்டும்? சில இடங்கள்ல இன்னைக்கு சபையை விட்டு ஒருத்தன் வெளியில போயிட்டு அவன்கிட்ட பேசக்கூடாது, அது ஒரு துர்போதனை என்றே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது பயங்கரமான ஒரு சாத்தானுடைய போதனை. நீங்க ஒரு நாளும் ஒரு காலம் யாரிடத்துல நினைச்ச கூடாது, இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி பேசாம இருக்க கூடாது. எல்லாருக்கிட்டையும் அன்பாருங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டுல ஒரு இந்து குடும்பம் இருக்குதா, அவங்ககிட்ட நல்லா பேசுங்க, நீங்க அவங்ககிட்ட நல்லா பழகுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க இயேசு சொன்னார், நீ உங்களை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்க ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் எப்படி இயேசு அவர்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்? நீங்க அவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, நீங்க அவங்க கிட்ட பழக மாட்டேங்கிறீங்க, நீங்க அவங்க கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேங்கிறீங்க, கேட்டா பரிசுத்தம் சொல்றீங்க. உங்க பரிசுத்தம் ஒரு சக சகோதரனை தள்ளி வைக்குமானால், அந்த சகோதரன் எப்படி இந்த கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் அடைந்த இந்த பரிசுத்தத்தின் இடத்தில் வருவார்கள்? இனி ஒருபடி மேல சொல்லுகிறேன், எனக்கு ரட்சிக்கப்படாத அல்லது வேறொரு பாவியான மனுஷனை பார்க்கிற போது நீங்க சொல்றீங்க, அவன் பாவி, அவனுக்கு நான் பேச மாட்டேன், அவன் பாவி, அவனை சபையில சேர்க்க கூடாது. இப்ப நான் கேட்கிறேன், நம்முடைய சபைக்கு ஒரு விபச்சார ஸ்திரீ மனம் திரும்பி வருகிறாள், ஏத்துக்குவோமா? ஆரம்பத்துல எல்லாம் ஜோத்திரம் எல்லாம் சொல்லுவோம் இல்ல? ஆமா. ஆனா ஒரு 10 வாரம் கடந்து அந்த அம்மா நம்ம பையன் கிட்ட கொஞ்ச நேரம் அந்த விபச்சார ஸ்திரீயா இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த சகோதரி நம்ம பையன் கிட்ட போய் நின்று கொஞ்ச நேரம் தனியா பேசினா எப்படி இருக்கும் நம்ம மனசு? என்ன பாடுபடுவோம் இல்ல? யோசித்து பாருங்க. மகனுக்கு கண்டிஷன் போடுவோம், டேய்
நீ இந்த சபையில யார்கிட்ட வேணாலும் பேசு, இந்த தோட்டத்தில் நீ எந்த கனியை வேணாலும் புசிக்கலாம், அந்த கனியை மட்டும் புசிக்க கூடாது. அவகிட்ட மட்டும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இல்லமா அவங்க விசுவாசி, அதெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க பேசிக்கிடுவாங்க, நீங்க பேசக்கூடாது. அப்ப நாம எப்படி ஏற்றுக்கொண்டோம் அவர்களை? இன்னைக்கு அப்படி ஒரு விசுவாசி அப்படி ஒரு சகோதரி வர்றாங்கன்னு வைங்க. அப்படி ஒரு சகோதரி வந்தால் பாஸ்டரே போய் நின்று பேசினா கூட பாஸ்டர் கொண்டாட்டி என்ன பண்ணும், ஒரு டைப்பா பார்க்கும். சோத்திரம் சிஸ்டர் பிரைஸ் சொல்ல, என்னதான் சோத்திரம் சொல்லி இங்க விசுவாசிட்ட பேசினாலும் கண்ணுபுறம் எங்க இருக்கும், இருக்கும். அப்ப நாம் எந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்ட மனம் திரும்புவதற்குள்ள வந்திருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம் என்பதை நிதானிக்கணும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நாம எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? நான் உங்களை கேட்கிறேன், நீங்க எல்லாம் புனிதவான்களும் புனிதவதிகளுமா இருந்ததினால இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டாரா? வேதம் சொல்லுகிறது நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். எப்படி இருக்கும்போது அவர் உங்களை தெரிந்து கொண்டார்? நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மை தேடி வந்தார். அல்லையா சொல்லுங்க. நாம் பரிசுத்தவான்களாய் பெரிய நீதிமான்களாய் பயங்கரமான புனிதவான்களாய் இருந்ததுனால இயேசு தேடி வந்தாரா? சொல்லுங்க. இல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் ஒன்றுக்கு உதவாதவர்களாக எந்த பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருந்த போதுதான் கர்த்தர் நம்மளை தேடி வந்தார். அப்ப அதே போல ஒரு பாவியான மனுஷன் கர்த்தரிடத்துல வரும்போது நாம் உடனே பெரிய பரிசுத்தவான்களாயிடுறோமே. நம்ம என்னமோ தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கும் போதே பயங்கரமா பரிசுத்தமா இறங்கி வந்தது போலவே யோசிக்கிறோமே, செய்யலாமா? அப்ப நாம் எந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், எந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம் என்கிற ஒரு அறிவு நமக்கு எப்பவும் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாரையும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுங்க, கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்க, கிறிஸ்துவுக்குள் நேசிங்க, கிறிஸ்துவுக்குள் அன்பு பாராட்டுங்க, கிறிஸ்துவுக்குள் மன்னிங்க, கிறிஸ்துவுக்குள் அவர்களிடத்துல என்ன செய்யுங்க, அன்பு பாராட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டுல ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் பட்டினியா இருக்கிறான்னு வைங்க, அவனுக்கு என்ன செய்யுங்க, ஆகாரம் கொடுங்க. ஆமென். மன்னிக்க பழகுங்க, அன்பு செய்ய பழகுங்க. நீங்க செய்யற ஒவ்வொன்றும் இந்த பூமியில பரலோகத்திலிருந்து தேவன் நன்மையாய் மாற்றுவார். நாம மன்னிச்சதுனால நம்ம தாழ்ந்து போனதுனால கெட்டு போக மாட்டோம், விட்டு கொடுத்ததுனால நம்ம கெட்டு போக மாட்டோம், நம்ம அவங்களை நேசிக்கிறதுனால நம்ம ஒரு நாள் தாழ்ந்து போயிட மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை மன்னிக்க. அப்போ மன்னிப்பு என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படையா இருக்கணும். அன்பு காட்டுவது, ஏற்றுக்கொள்ளுவது, அது கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமா இருக்கணும். அதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா என் வாழ்க்கையில நான் செய்தபடினாலதான் தைரியமா என்னால சொல்ல முடியும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எதிராக எழும்பி எனக்கு விரோதமா பேசினவங்களுக்காக கூட நான் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னால தைரியமா சொல்ல முடியும். அப்ப நீங்கள் என்ன செய்யுங்க, பிசாச மட்டும்தான் சத்துருவா பார்க்கணும். வசனம் சொல்லுது வீட்டாரே சத்துரு, அதனால அவங்கள சாத்தானா பாத்திரக்கூடாது. சரியா? அவங்கள விரோதிக்காதீங்க. உன் சத்துருவையும் செய்யணுமா, நேசிக்கணும்னு எழுதியிருக்கேன். உன் வீட்டாரே சத்துருன்னு சொன்ன அதே பைபிள்ல தான் சத்துருக்களை நேசிக்கணும்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க, சகோதரர்களை நேசிங்க, உறவில பலப்படுங்க, ஐக்கியமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ல வாசிக்கிறோம். ஆமென். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அடுத்து அந்நியோன்யத்திலும், அப்பம் பிக்குதலிலும், ஜபத்திலும் உறுதியாய். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கவனிங்க, நாம உறுதியாய் தரித்திருக்க வேண்டிய காரியங்களில் ஒன்று அந்நியோன்யம், நல்ல ஐக்கியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியோன்யமா பழக கற்றுக்கொள்ளணும். எந்த காரணத்தை கொண்டும், நான் மறுபடியும் சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டும் எந்த சக மனிதனையும் என்ன செய்யாதீங்க, முகத்தை திருப்பிட்டு போகாதீங்க. ஒருத்தரை பாக்குறீங்களா, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாசியா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவங்க எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி. இப்ப தவறான போதனை போதிக்கிற இப்ப துருபதேசக்காரங்கன்னு இருக்காங்க இல்லையா? உதாரணத்துக்கு எகோவா விட்னஸ், எகோவா ஸ்டூடெண்ட், ஒன்லி ஜீசஸ் மாதிரி சில துருபதேசக்காரர்கள், உபதேசத்துல தப்பானவங்க. அவர்களை கண்டா அவங்களை என்ன செய்ய வேண்டாம், வெறுக்க வேண்டாம்,
மனிதர்களாய் நேசிங்க, ஆனா உபதேச ரீதியாக அவங்களோட என்ன செய்ய வேண்டாம், ஒத்து போக வேண்டாம். வசனம் சொல்லுது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாமா, பவுல் சொல்றார் வந்தனம் செய்யாதிருங்கள். ஆமா, அப்படிப்பட்டவர்களுடைய உபதேசத்தோட என்ன செய்யாதீங்க, சேராதீங்க. அதுக்காக அந்த மனிதனை வெறுக்காதீங்க. ஏன்னா அவனுக்காகவும் இயேசு அடிக்கப்பட்டார், அவனுக்காகவும் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினாரு. அந்த அன்போடு கூட அவனை நேசிங்க. முடிஞ்சா யெகோவா விட்னஸ்காரன் ஒருத்தன் வாரான் பாக்குறீங்க, கூட்டிட்டு போய் ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா முடிஞ்ச அவனுக்கு சரியான சத்தியத்தை சொல்லி அனுப்புங்க. ஆனா அவனுடைய உபதேசத்தோடு ஒரு நாள் ஒத்து போயிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வசனம் சொல்லுது ஒரு இடத்துல நீதிமொழிகள்ல, நீ திருடனை கண்டால் என்ன செய்கிறாய், அவனோடு செய்து போகிறாய். இந்த மாதிரி நாம அவர்களோடு இசைந்து போயிடக்கூடாது, அவருடைய போதனைகளோடு செய்துறாதீங்க, ஆனா அவங்களை வெறுக்காதீங்க. நான் சொல்றேன், இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, இது கொஞ்சம் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் புதுசா கூட இருக்கலாம் இந்த போதனைகள். ஏன்னா பெந்தேகோஸ்தே சமூகங்கள்ல பொதுவா இப்படி போதிக்க மாட்டோம், சரியா? ஆமா, நான் கொஞ்சம் வித்தியாசமா போதிக்கிறத பார்க்கும்போது நான் என்ன கற்றுக்கொண்டேங்கிறத நீங்க இதுல புரிஞ்சுக்க முடியும். நான் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவை போதிக்க நான் உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஏனோக்கு தேவனோடு எப்படி உறவுல சஞ்சரித்தானோ அதே போல குடும்பத்திலும் நல்ல உறவோடு வாழ்ந்தான். ஆமே, குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை விட்டுவிடவில்லை, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தை விட்டுவிடவில்லை. சிலர் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு கட்டத்துல குடும்பத்தை விட்டுருவாங்க. சிலர் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை விட்டுருவாங்க. சோ ரெண்டும் பேலன்ஸா வாழ கற்றுக்கொள்ளணும். ஏனோக்கின் இடத்துல அதை நாம் காண முடியும். அவர் தேவனோடு சஞ்சரித்தார், அதே நேரத்துல குடும்பத்தோடும் நல்ல உறவில் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அங்க அதிக அன்பு காட்டுகிறதுனால குடும்பத்தை வெறுக்கல, குடும்பத்தினிடத்துல இருந்த அன்பை விட்டு விடல. இங்க இவர்களை ரொம்ப நேசித்தபடினால் வெள்ள மனைவி குடும்பம்னு சொல்லி அவர் என்ன செய்யல, வேலை வருமானம்னு ஆண்டவரை விட்டுறல. ரெண்டு பேரிடத்திலும் நல்ல சாட்சியோட வாழ்ந்தார். ஆமீன் சொல்லுங்க. ஏனோக்கு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், ஏனோக்கு என் மனதுக்கு பிரியமானவன் சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனிடத்துல சாட்சி பெற்றிருந்தான். குடும்பத்தினிடத்துல எங்க வீட்டுக்காரரு எங்க கிட்ட ரொம்ப நல்லா நடந்துகிட்டாரு என்று சாட்சி சொல்லுகிற ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இன்னும் ஒரு சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாவின் புஸ்தகம் 14வது வசனம் 15வது வசனத்தையும் வாசிப்போம். யூதாவின் புஸ்தகம் 14-15 வசனங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏன் அந்த வார்த்தை சொல்லியிருக்குன்னு தெரியுமா? 7ஆம் தலைமுறைன்னு ஏன் அந்த எண்ணிக்கையை வச்சாங்கன்னு தெரியுமா? ஏன்னா ஆதாமுக்கு 3ஆம் தலைமுறையும் ஏனோக்கு இருக்கிறான், தெரியுமா? ஆதாமினுடைய மகன் காயின் இருக்கிறான் இல்லையா? காயினுக்கு பிறந்த முதல் மகனுக்கு பெயர் ஏனோக்கு. புரியுதா? ஏனோக்கினுடைய பெயர்ல ஒரு பட்டணத்தை கட்டினான். அப்ப 3ஆம் தலைமுறையில ஒரு ஏனோக்கு அங்க கிடக்கிறான். அதனால ஏனோக்குங்கிற பேர்ல நீங்க எல்லாம் குழம்பிடப்படாதுன்னு தலைமுறையை எடுத்து வைக்கிறார். எத்தனையாவது தலைமுறை? 7வது தலைமுறை. வாசிங்க. 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ள யாவருக்கும் அவர்கள் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளுக்கும் எல்லாத்து நிமித்தமும் கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அப்படின்னா இந்த இடத்துல நான் ரெண்டு காரியத்தை பார்க்கிறேன். இந்த வசனத்தை பிரிச்சு படிக்கணும். ஆக்சுவலி இந்த வசனத்தை தனித்தனியா பிரிச்சு படிக்கணும். அவ்வளவு விஷயம் இந்த 2 வசனத்துக்குள்ள இருக்கு, 14-15க்குள்ள. அதை பிரிச்சு படிச்சோம்னா
பல வாரங்கள் நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணணும். அவ்வளவு விஷயம் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானதை நம்ம பின்னால தியானிப்போம். கர்த்தர் உதவி செய்வார். பாருங்க, ஏனோக்கினிடத்துல நீர் ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டீர் என்று கேட்டால் அவர் சொல்லுகிற மூன்றாவது பதில், முதலாவது பதில் என்ன? நான் தேவனோட சஞ்சரித்தேன். இரண்டாவது பதில் என்ன? நான் குடும்பத்துல நல்ல உறவோடு இருந்தேன். மூன்றாவது பதில் என்ன? ஆமென், தேவனோடு உறவு இருந்தது, குடும்பத்தோடு உறவு இருந்தது, ஆனால் உலகத்திலே எனக்கு தொடரவில்லை என்று அவர் சொல்ல முடியாமல் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வெளியிலே முன்னறிவித்தார் என்று சொன்னால் உலக ஜனங்களுக்கு வரப்போகிற கடவுளை குறித்த ஒரு அறிவிப்பை கொடுத்துக் கொண்டிருந்தார். அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். தேவனோட செஞ்சிருக்கிறான், குடும்பத்துல உறவோடு இருக்கிறான். ஆமீன். இது பாருங்க, ஏதோ சபைக்கு போனோம், ஆராதிச்சோம், ஆண்டவரோட நல்ல ஐக்கியமா இருக்கிறோம், வீட்டுக்கு வந்தோமா சம்பாதிச்சோம், மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறோம், போதுங்க, இப்படி வாழ்ந்தா போதும்னு அவர் நினைக்கல. அவர் தேவனோடும் செஞ்சரித்தார், குடும்பத்தோடு நல்ல உறவில் இருந்தார். ஊருக்கு வெளியில போய் ஊர் ஜனங்களுக்கெல்லாம் வரப்போகிற கடவுளை குறித்து முன்னறிவித்து அவர் ஜனங்கள் நடுவில் ஊழியம் செய்தார். எடுத்துக்கொள்ளப்படணும்னா சும்மா இல்ல. அவர் பாருங்க, கடவுளோடு செஞ்சிருக்கிறார், குடும்பத்தோடு உறவில் இருக்கிறார். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து, வருகையை குறித்து, அவர் தேவனை குறித்து உலகத்துக்கு எடுத்துரைக்கிறார், ஊழியம் செய்தார். ரெண்டு காரியத்தை நான் அந்த இடத்துல பார்க்கிறேன். ஒண்ணு, அவர் ஊழியம் செய்தார். ரெண்டு, முன்னறிவித்தான் என்றால் அதற்கு பெயர் தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்போ ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி. யார் தீர்க்க தரிசனம் சொல்லுவா? தபால்காரர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா? தீர்க்க தரிசனம் யார் சொல்லுவா? காவல்துறை அதிகாரி தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா? இல்ல. அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா அவர் யாரா இருக்கணும்? அவர் தீர்க்க தரிசியா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. போதிக்கிறவர் யாரா இருக்கணும்? போதகரா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. சமைக்கிறவர் யாரா இருக்கணும்? சமையல்காரரா இருக்கணும். வண்டி ஓட்டுகிறவர் யாரா இருக்கணும்? ஓட்டுநரா இருக்கணும். அப்படித்தானே? அப்படின்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் யாரா இருக்கணும்? சுவிசேஷம் சொல்லுகிறவர் யாரா இருக்கணும்? போதிக்கிறவர் யாரா இருக்கணும்? மேய்க்கிறவர் யாரா இருக்கணும்? அப்படின்னா சொல்லுங்க, ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து 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 அவன் உலகத்துக்கு தீர்க்கதரிசியாய் மாறினா. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், நீங்க தீர்க்கதரிசியா மாறணுமா? தேவனோடு சஞ்சரிங்க. நான் தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு அவர் குடும்பத்துல உறவு இல்லாம இல்ல. இன்னைக்கு சில தீர்க்க தரிசிகளை பற்றி தெரியுமா? வெளியில பயங்கர தீர்க்க தரிசனம், ஆனா வீட்டுக்குள்ள என்ன கிடையாது? நல்ல ஐக்கியம் கிடையாது. பொண்டாட்டி பிள்ளைகிட்ட ஒரு அன்பு கிடையாது, எனக்கும் கிடையாது. ஆமா, நான் பேர் சொல்லி எடுத்து வைக்க முடியும், ஆனா நான் அந்த ஊழியம் செய்யறது கிடையாது. பேர் சொல்கிற ஊழியம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமா, என்ன ஒரே ஒரு பேரை சொல்லிதான் ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி உண்டு. அது என் ரட்சகர் மீட்பருமா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லுகிற ஊழியம் தான் எனக்கு ஊழியம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அந்த அவருடைய பேரை தான் இன்னைக்கு நான் பிரஸ்தாவப்படுத்தணும். அதுதான் என் ஊழியம். அதுக்குதான் அழைக்கப்பட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அநேகருடைய பின்புல வாழ்க்கை தாறுமாறாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த தீர்க்க தரிசியை விட்டு பாருங்க, கடவுளோடு நல்ல ஐக்கியம், குடும்பத்தோடு நல்ல ஐக்கியம். ஆமென். அவர் உலகத்துக்கும் ஒரு நல்ல தீர்க்க தரிசியாய் விளங்கி இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏனோக்கு தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியத்தை தனக்கு மாத்திரம் மறைத்து வைக்காமல் சுயநலம் இல்லாம பொதுநலத்தோட மற்றவர்களுக்கு எப்படியாவது சொல்லணுங்கிற ஆத்ம பாரத்தோட அவர் மற்றவர்களுக்கு சொல்லியிருந்தார். அவபக்தியோடு அவபக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த அவபக்தியுள்ள மனிதர்களுக்கு அவர்களுடைய அவபக்தியை குறித்து அவர் என்ன செய்திருக்கிறார்? ஒருத்தர் வரப்போறாரா, அவர் நியாயம் தீர்ப்பாரா, அவருக்கு அவருடைய நாள்ல நீங்க நிற்க முடியாத மனம் திரும்புங்க என்று சொல்லி அவருடைய வருகையை முன்னறிவித்து ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்திருக்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார். இரண்டாவது ஒரு ஊழியம் செய்திருக்கிறார். தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் மாறுங்க. அல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செய்யுங்க.
என்னால என்ன ஊழியம் செய்ய முடியும்? உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை அத்தனை செய்யும். ஆமென். நாங்க பெண்களாச்சே. சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்துல ஒரு ஊழியம் இருந்துச்சு. சகோதரிகள் என்ன பண்ணாங்க? தங்கள் பணத்தால் ஊழியம் செய்தாங்க. படிச்சிருக்கீங்களா? யோவனாலும் சூசனாலும் எல்லாம் அப்படிப்பட்டதான வேலை செய்தார்கள். அல்லேலூயா. ஆமா. காசு இல்லாதவங்க என்ன பண்ணாங்க? காப்பி போட்டு கொடுத்தாங்க. காப்பி போடாதவங்க என்ன பண்ணாங்க? காப்பி டம்ளரை கழுவி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன ஊழியம்? ஏதோ ஒரு ஊழியம். ஆமென். ஏதோ ஒரு ஊழியம் செய்தார்கள். அப்ப இதெல்லாம் ஊழியமானா, இதுக்காக அழைப்பு உண்டான்னா இதுக்கெல்லாம் அழைப்பு கிடையாது. ஏன்னா அழைப்பு 5 காரியத்துக்கு தான். எந்த காரியம்? அப்போஸ்தல ஊழியத்துக்கு அழைப்பு உண்டு, தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைப்பு உண்டு, சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைப்பு உண்டு, மேய்ப்பனின் ஊழியத்துக்கு அழைப்பு உண்டு, போதக ஊழியத்துக்கு அழைப்பு உண்டு. ஆனா இந்த இடத்துல உங்க கண்களை திறக்க நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எடுத்து வாசிங்க. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை சொல்லல, சிலரை சொல்லல, சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும். அப்படித்தானே சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்கணும்ல. அங்க சிலரை ஏன் சொல்லல? அங்க சிலரை இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப மேய்ப்பர்கள் போதக வேலையை செய்வார்கள். போதகர்கள் என்பவர்கள் டீச்சர்ஸ், படிப்பிக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள். அப்ப மேய்ப்பர்கள், நாங்க மேய்ப்பர்கள். சில மேய்ப்பர்களுக்கு என்ன தெரியுமா? இந்த பைபிள் காலேஜ் டீச்சர் மார கண்டாச்சுன்னா எங்க இருந்தா இவங்களுக்கு அப்படி ஏறி வருமா தெரியாது. பைபிள் காலேஜ்னாலே ஒரு சிலர் இருக்காங்க. ஏன்னா அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், இதுக்கு பைபிள் காலேஜ் போகலன்னு புரிஞ்சுக்கலாம், இது ஒழுங்கா படிக்கலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? இவங்களுக்கு பைபிள் காலேஜ் டீச்சர் மார கண்டா, பைபிள் காலேஜ் சொன்னா ஒரு மாதிரி அப்படி அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரி கிளி பிடிச்ச மாதிரி ஏறி வரும். உடனே அந்த பைபிள் காலேஜ் அந்த போதகர்களுக்கு விரோதமா, அதாவது அந்த டீச்சர்ஸுக்கு விரோதமா என்னெல்லாம் பேச முடியுமா பேசி விட்டுறது. அது சபை நடுவில் கெடுத்து வேற விட்டுறது. சபையில விசுவாசி யாராவது ஒருத்தன் பைபிள் காலேஜ் படிக்கிறான்னா உடனே அவனை கெடுத்து விட்டுறது. நான் சொல்றேன், இந்த மாதிரியான ஊழியக்காரன் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி சரியில்லைன்றேன். நல்ல ஆவி கிடையாது. கர்த்தருடைய ஆவி இருக்கிற ஊழியக்காரனா இருந்தா தான் தன்னுடைய விசுவாசி என்ன செய்யணும்? வேதத்துல தேரணும், வசனத்துல வளரணும், அவங்க நல்லா படிச்சு முன்னேறி மேல வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, என்னை போல நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போய் சொல்லணும். அப்படி உருவாக்குறவன் தான் நல்ல ஊழியக்காரன், நல்ல மேய்ப்பன். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு சிலருக்கு போதகர்களை கண்டு ஆகிறது இல்லை. அங்க என்ன எழுதி இருக்கு? மேய்ப்பர்கள் போதகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் இருக்கா? சிலரை மேய்ப்பராகவும் அப்ப மேய்ப்பர்கள் என்ன செய்ய வேண்டும்? மேய்ச்சா மட்டும் பத்தாது, போதிக்கவும் தெரியணும், பாடம் சொல்லி கொடுக்க படிப்பிக்கவும் தெரியணும். சிலருக்கு படிப்பிச்சா பிடிக்காது. அவர் பாடம் நடத்துறார் பாஸ்டர், அவர் ஒரு மேய்ப்பர் மாதிரியே நடந்துக்கிற மாட்டேங்கிறார். அவரோட ஆயர் போல நடந்து கொள்ள மாட்டேங்கிறார். அவர் எப்படி நடந்து? அவர் அப்பப்ப டீச் பண்றார். ஆயர் டீச் பண்ணணும், அதனாலதான் அங்க அப்படி வச்சிருக்கு. அல்லேலூயா. மேய்ப்பராகவும் போதகராகவும். அப்ப மேய்ப்பர் போதிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், போதிக்கவும் வேணும், பிரசங்கம் பண்ணவும் தெரியணும், பாடம் நடத்தவும் தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு பாஸ்டர்னா பிரசங்கம் மட்டும்தான் பண்ணுவார் இல்ல, ஒரு பாஸ்டருக்கு டீச் பண்ணவும் தெரியணும். அப்ப டீச்சரை கண்டா வெறுக்கிறான்னா அப்ப இந்த ஆள்கிட்ட என்ன இல்ல? டீச்சிங்
டீச்சிங் இல்லைன்னா தானே டீச்சரை வெறுப்பான். புரியுதா? எனக்குள்ள டீச்சிங் இருக்குதுன்னா டீச்சிங் பண்றவங்களை கண்டா நான் என்ன செய்வேன்? மதிப்பேன், கனப்படுத்துவேன். நான் அவங்களை அவமானப்படுத்துறேன்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள யாரு இல்ல. அப்ப என்ன மேய்ப்பராக ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் என்னோடு அதோடு சேர்ந்து எதையும் தந்திருக்கணும்? போதக ஊழியத்தையும் தந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அப்போ இந்த ஊழியத்துக்கு அழைப்பு உண்டு. தமிழர் கழுவுறதுக்கு அழைப்பு பிரத்யேகமா வராது. அல்லேலூயா சொல்லுங்க. பாய் போடுறதுக்கு அழைப்பு பிரத்யேகமா வராது. எனக்கு பிரத்யேகமா வரலங்கிறதுக்காக நான் பாய் போட மாட்டேங்களா? சொல்லப்படாது. என்ன கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் போதித்தான், இவன் தீர்க்க தரிசனம் சொன்னான், இவன் ஊழியம் செய்தானா அவன் எடுத்துக்கொள்ள. ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரி, இதே மாதிரி சஞ்சரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா அவர் மரணம் அடைந்தார், எடுத்துக்கொள்ளப்படலை. இவரை மாதிரி எடுத்துக்கொள்ளப்படல. ஏனோக்கை போல தேவனோட சஞ்சரித்த ஒருவர்கிட்ட போய் கேட்டேன், தேவனோட சஞ்சரிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தந்தது. எடுத்து வாசிங்க. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 7, 10 வசனங்கள். நோவா தேவனோட சஞ்சரித்தான், அவனுடைய பிள்ளைகளும் இன்னைக்கு பேழைக்குள்ள. ஆனா நீங்க பைபிள் சரித்திரத்தை படிச்சா நிறைய பரிசுத்தவானுடைய பிள்ளைகள் என்ன ஆனாங்கன்னு தெரியாது. சாமுவேலுடைய பிள்ளைகள் என்ன ஆனாங்கன்னு தெரியாது. மோசேயுடைய பிள்ளைகள் என்ன ஆனாங்கன்னு தெரியாது. படிச்சிருக்கீங்களா? அநேக பரிசுத்தவானுடைய பிள்ளைகள் என்ன ஆனாங்க? நிறைய எனக்கு தெரிந்து நிறைய பிரபல்ய ஊழியக்காருடைய பிள்ளைகள். அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் மனைவி கிட்ட மட்டும் இணக்கமா இருந்த பத்தாது, பிள்ளைகளோட இணக்கமா இருந்து பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஒழுங்கா நடத்தி வேலையை கட்ட வச்சு ஊழியம் செய்ய வச்சு பிள்ளைகளை என்ன செய்யணும்? நீங்க நோவாவை குறித்து சொன்னா, நோவா 120 வருஷம் என்ன பண்ணாரா? பிரசங்கம் பண்ணினானா. அவன் பிரசங்கம் பண்ண அவன் பிள்ளைகள் என்ன செய்தாங்க? வேலைய கட்டுனாங்க. யோசித்து பாருங்க. அப்ப பிரசங்கிக்கிறான், பிள்ளை வேலை கட்டுறான். அப்பனோட சேர்ந்து சபையை கட்டுகிற பிள்ளைகளாக பிள்ளைகள் இருக்கணும். தகப்பனோடு சேர்ந்து பிள்ளைகள் ஊழியத்தை செய்யணும், கட்டணும், பிள்ளைகளை ஊழியம் செய்யணும். ஊழியத்துல பிள்ளைகளையும் பங்கடைய வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு புது கூட்டம். அது எப்படி யோசிக்கணும்னா நான் சொல்லித்தரேன். தகப்பனுக்கு பிறகு வாரிசா பிள்ளைகளை கொண்டு வருவாங்கல்ல, அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, இந்த தலைமுறையின் மேல இருக்கிற எரிச்சல், இவங்களே ஊழியம் செய்றாங்கன்றது. 2வது காரணம் என்னன்னா, இவர்கள் அதாவது விசுவாசிகள் அவர்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் அவருடைய தாளந்துக்கும் ஏற்ற போல பயன்படுத்தப்படாமல் போவதும் ஒரு காரணம். அப்ப நான் என்ன சொல்றேன், சபை போதகர்கள் விசுவாசியுடைய தாளந்துகளை அறிந்து அந்த தாளந்துக்கு ஏற்றார் போல அவங்களை என்ன செய்யணும்? பயன்படுத்தி ஊழியத்துல அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி விடணும், வரணும். நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தருடைய தாளந்துகளும் பயன்படுத்தப்படணும். அப்படி பயன்படுத்தாம நான் உண்டு, நானே ராஜா, நானே மந்திரி, நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைக்குன்னு நிற்கும் போதுதான் விசுவாசிகள் இடத்துல என்ன வந்துடும்? பொறாமையும் எரிச்சலும் வரும். அது இயல்பு, நேச்சுரல். நானா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் வரும். அப்ப நல்ல ஊழியக்காரனா நான் என்ன செய்யணும்? அதை நிதானிச்சு என் சபை விசுவாசிகளை நான் அதை உருவாக்கணும். நீங்களும் பிரசங்கம் பண்ணணும், நீங்களும் ஊழியம் செய்யணும். என்னுடைய மனப்பக்குவம் அதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்துல சிலருக்கு அது ஒரு பொறாமையா இருக்கும், அவங்களே குடும்பத்துல இது பண்றாங்க. ஆனா பாருங்க, நோவா தன் பிள்ளைகளை வேலை கட்டுவதற்கு பயன்படுத்தினார். அவருடைய பிள்ளைகள் கட்டினார்கள். ஆனா அவங்க கட்டினது மட்டுமல்ல, குடும்ப சகிதம் உள்ளே பிரவேசித்தார். அல்லேலூயா. அப்ப தன் குடும்பத்தோடு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு
வேலைக்குள் பிரவேசிக்கிற நோவாவை பார்க்கிற போது அவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? நான் தேவனோட சஞ்சரித்தேன். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறவன் ஊழியம் செய்யணும். நான் ஆண்டவரோட இருக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், 3 வேளையும் ஜெபிக்கிறேன், 3 வேளையும் நான் ஆண்டவருக்கு நான் வாரத்துல 3 நாள் உபவாசம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஏன் இந்த ஏனோக்கு இப்படி ஒரு பாரத்தோட ஊழியம் செய்தார்? ஏன்னா அவருக்கு ஒரு உண்மை தெரியும், இந்த ஜனங்களுடைய இரத்தப்பழி என்னிடத்துல கேட்கும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 8ம் 9ம் வசனங்களை எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33 8ம் 9ம் வசனம். நீ அவனை எச்சரிக்கும், அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனான், அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். பாருங்க, எசேக்கியேல் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லி கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு வருகிற இரத்தப்பழி நம்மேது வரும். ஊழியம் செய்யறேன்னா கர்த்தர் எச்சரிக்கை சொன்னால் அவங்களை எச்சரிக்கணும். அடுத்த வாரம் வருவாங்களா மாட்டாங்களான்னு யோசித்து நான் பூசி மழுகினேன்னா அவங்க இரத்தப்பழியை கர்த்தர் யாரிடத்துல கேட்பார்? பிரசங்கிட்டு தான் கேட்பார். அல்லேலூயா. உங்ககிட்ட கேட்பார். உங்ககிட்ட ஆண்டவர் பேசினால் சொல்லுங்க. உண்மையிலே கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்றாருன்னா சொல்லிடுங்க. ஆனா கர்த்தர் தான் சொல்றாரான்னு முதல்ல நல்லா கேட்டு நிதானிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தான் சொல்லுகிறாரான்னு நிதானிச்சுட்டு அது கர்த்தர் தான் சொல்லுகிறாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை போய் சொல்லுங்க. ஒரு ஆத்துமா இடறி போக விடாதீங்க, ஒரு ஆத்துமா அழிந்து போக விடாதீங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு ஆத்துமா ஒரு நாள் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவனுடைய இரத்தப்பழிக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. சொல்லி கேட்கலன்னு வைங்களேன், அந்த இரத்தப்பழிக்கு யாரே காரணமா இருப்பா? அவங்களே காரணமாயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் எனக்கு மேன்மை பாராட்ட நான் ஊழியம் செஞ்சாக்கு இவங்க எல்லாம் என்ன செஞ்சேன்? காப்பாத்தினேன். நான் மட்டும் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், இவங்க எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. மேன்மை பாராட்ட இடம் இல்லை, அது என் மேல விழுந்த கடமை. என் மேல விழுந்த கடமை, அது என் மேல விழுந்த கடமை. கடமையை செஞ்சுக்கிட்டு நான் ஏதோ பெருசா சாதிச்சுட்டேன்னு நாடப்படுத்தினேன், நான் ஊழியம் செஞ்சேன், நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன். கடமை தானே செஞ்சேன். காலையில் எழுமணி பல்லு வைக்க வேண்டியது கடமையா வேலையா? வேலை செஞ்சா கூலி கிடைக்கும், கடமை செஞ்சா காலையில் எழும்பின உடனே உங்க வீட்டு பாத்திரத்தை கழுவ வேண்டியது வேலையா கூலியா? 5000 கேட்கக்கூடாது. பாத்திரம் கழுவுறது கடமை, வீடு வாசல் தூத்து வாருவது கடமை. என்னம்மா? சுவிசேஷம் சொல்லுவது என் தலைமையில விழுந்த கடமை. இப்ப சொல்லுங்க, நான் சுவிசேஷம் கடமையை செஞ்சையா? இது டெய்லி செய்ய வேண்டிய கடமை. காலையில இருந்து குளிக்க வேண்டியது கடமையா வேலையா? நான் இன்னைக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு குளிச்சேன் தெரியுமா? அப்படின்னா சிரிப்பாங்க. வந்திருக்கிறது ஊழியத்துக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். வந்திருக்கிறது ஊழியத்துக்கு, ஊழியத்துக்கு வந்துட்டு நான் ஊழியம் செஞ்சேன். அப்புறம் ஊழியத்துக்கு வந்தா ஊழியம் தான் செய்யணும். அதுல வேற நான் ஆத்மா அதுக்கு தாங்க வந்திருக்கோம், அதான் வேலை, அதான் கடமை. கடமையை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நன்றி இல்லைன்னா நீ கடமையை தானே செஞ்ச. நீ பல்லு தேய்ச்சதுக்கு நான் ஏன் நன்றி காட்டணும்? நீ குளிச்சதுக்கு நான் ஏன் நன்றி காட்டணும்? நீ சுவிசேஷம் சொன்ன நான் ஏன் நன்றி காட்டணும்? நன்றி நான் கர்த்தருக்கு காட்டினா போதும். நீ கர்த்தருக்கு தான் ஊழியம் செஞ்சிருக்கிற, அதுக்குண்டான பிரதிபலன் பரலோகம் தந்திருக்கிறது. நான் உங்களுக்கு ஊழியம் செய்தால் அதனுடைய பலன் எனக்கு பரலோகத்திலிருந்து வருகிறது.
இல்ல எனக்கு பரலோகத்துல இருந்தாலும் ஒண்ணுமே வரலீங்க, நீங்க எனக்கு நன்றியோட ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னா பரலோகத்துக்கு வரலன்னு சொல்ல முடியுமா? பரலோகம் கேள்வி கேட்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். ஊழியம் செய்யறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில ஊழியம் செய்யறாங்க. நான் அதனாலதான் யாருகிட்டையும் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை, தெரியுமா? ஆமா, எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. நான் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறேன்னா அதுக்கு பிரதிபலன் நான் ஏன் எதிர்பார்க்கறது இல்லைன்னா, இந்த வேலைக்கு தான் நான் வந்திருக்கேன், இதுதான் என் வேலை, இது என் கடமை. ஆஸ்பத்திரியில அந்த ஸ்ட்ரக்சரை தள்ள வேண்டியது அந்த அந்த அட்டண்டருடைய வேலை. அதுக்குதான் வேலைக்கு வச்சிருக்காங்க, அதுக்குதான் சம்பளம் கொடுக்குறாங்க. தள்ளி முடிச்சுட்டு நீங்க எனக்கு 100 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டா அப்புறம் எதுக்கு இவருக்கு அங்க சம்பளம் கொடுக்கணும்? யோசித்து பாருங்க. ஊழியக்காரன் ஊழியத்தினால பிழைக்கணும். அப்ப பிழைப்பூட்டுகிறார், பிழைக்கிறோம். இதுக்கு மேல நீங்க எனக்கு நன்றியா இல்லைன்னா நீங்க கர்த்தருக்கு நன்றியா இருங்க. இப்ப நான் இவ்வளவு பேசுறேன், இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறேன் அப்படின்னா இது என் கடமை. ஆனா இது உங்களுக்கு சொல்லப்படுவது தேவன் உங்க மேல வைத்த அன்பு. உங்களுக்கு இந்த தகவலை சொல்ல வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறபடினா, வாஞ்சிக்கிறபடினா என்னை கொண்டு பேசுகிறார். நான் பேசலன்னா இன்னொருத்தரை கொண்டு உங்க இடத்துல பேசுவார். சொல்ற புரியுதா? அப்ப நான் செய்கிறது என் கடமை. என் கடமையை செஞ்சுக்கிட்டு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு பேசுறதுல பெருமை பாராட்டுவதற்கு எனக்கு அங்கு ஒண்ணுமே இல்லைன்னு பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னு சொல்லாம சொல்லப்படாதுன்னு வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. எனக்கு ஐயா என்று பக்தன் சொல்லுகிறான். பாருங்க, ஏனோக்கு அந்த விஷயத்தை அறிந்திருந்தபடியினா, நான் கடவுளோட இருக்கிறேன், நான் குடும்பத்தோட இருக்கிறேன், எல்லாத்துலயும் நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவன் நினைக்கல. நான் சுவிசேஷம் சொல்லலன்னா எனக்கு ஐயோ, நான் வரும் காரியத்தை இந்த உலகத்துக்கு நான் முன்னறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று புரிந்து கொண்டபடியினாலே ஏனோக்கு தேசத்துல ஜனங்களுக்கு தேவனை குறித்து அவருடைய வருகையை குறித்து அவன் முன்னறிவித்தார். ஆமென். அதனால தான் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். நீங்க கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்படணுமா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்ல வேண்டிய நேரத்துல, சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்ல வேண்டிய நபருக்கு சொல்ல வேண்டிய நேரத்துல நீங்கள் சொல்லாமல் போனால் அந்த இரத்தப்பழி உங்கள் மீது அவன் கேட்கப்படும், உங்களிடத்துல கேட்கப்படும். அப்ப நீங்க சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. யார்கிட்டையாவது வாய்ப்பு கிடைச்சா, பஸ்ல போறீங்க பக்கத்துல இருக்கிறாங்க சொல்லிருங்க, ட்ரெயின்ல போறீங்க பக்கத்துல இருக்காங்களா சொல்லிருங்க. எனக்கு உங்களை மாதிரி எழுதி நின்று பிரசங்கம் பண்ண தெரியாது, உங்களை யாரு பிரசங்கம் பண்ண சொன்னது? சர்வசாதாரணமா உங்க நண்பர்களிடத்துல ஏதோ ஒரு தகவல். நான் நேற்றுக்கு சரவணா ஸ்டோருக்கு போனேன், அங்க ஒரு பொருளை பார்த்தேன், அதுக்கு இன்ன விலையா, ஆனா அதோட விலை போத்தீஸ்ல கம்மியா இருந்துச்சுன்னு பேசுறமா இல்லையா? அதே மாதிரி நான் நேற்றுக்கு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நான் பைபிள் படிச்சேன், ஆண்டவர் அந்த வசனத்துல என்கிட்ட பேசினாரு, அந்த வசனம் இப்படி சொல்லுது பாத்துக்க, இயேசு கிறிஸ்து வரப்போறாராம், இயேசு பாவிகளை நேசிக்கிறாராம், இயேசு பாவிகளை பாவத்தை மன்னிக்கிறாராம், இயேசு பாவிகளை ரட்சிக்கிறாராம், அப்படி பைபிள்ல எழுதி இருக்குன்னு நான் படிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அதுக்கு தனி மேடை தேவையில்லை, அதுக்கு தனியா ஒரு பெரிய அவன் டிகிரி தேவையில்லை. சரவணா ஸ்டோரை பத்தி பேசுறதுக்கு டிகிரி வாங்கிட்டா பேசுறீங்க? நாம் அனுபவித்த ஒன்றை சொல்லுவதற்கு அல்லது அறிந்த ஒன்றை சொல்லுவதற்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசுவை நீங்கள் அனுபவித்திருப்பீர்களானால், இயேசுவை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் அவரை நீங்கள் இந்த உலகத்துக்கு சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எடுத்துக்கொள்ளப்பட்டவன் சொன்னான், நான் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கான ரகசியம் என்ன தெரியுமா? ஒன்று, நான் தேவனுடைய செஞ்சேன். இரண்டாவது, என் குடும்பத்தோடு நல்ல உறவில் இருந்தேன். மூன்றாவது, நான் தேவனை குறித்த ஜனங்களுக்கு எடுத்து உரைத்தேன், ஊழியம் செய்தேன், தெற்கு தரிசனம் உரைத்தேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்துல என்னிடத்துல அதை எதிர்பார்க்கிறார். நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், அதை சிந்திப்பார் ஒருவரும் இல்லை. எடுத்துக்கொள்ளப்படணும் இல்லையா? அதை குறித்த ஒரு சிந்தை நமக்கு வரணும் இல்லையா?
அப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னு என்ன செய்யணும் சொல்லுங்க? ஒன்று, தேவனோடு சஞ்சரிக்கணும். இரண்டாவது, குடும்பத்தோடு நல்ல உறவில் இருக்கணும். மூணாவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் கண்களை மூடுவோமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நாங்கள் உமக்குள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இன்னைக்கு இப்படிப்பட்ட சத்தியத்தை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உடைய பிள்ளைகளோடு சஞ்சரித்து குடும்பத்தில் நல்ல உறவோடு வாழ்ந்து தேவன தேசத்தில் உடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்க, உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, இரத்த பலிகளுக்கு நீங்களாக உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய். மகிமையாவது நீர் எடுத்துக் கொள். எல்லாரையும் தாழ்த்து இயேசுவின் மூலம் செபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.